திருமணத்தின் போது நடக்கும் சடங்குகளுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல அம்மி எதற்காக மிதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மியை போன்று மன வலிமை கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த அம்மியை மிதிக்கும் அப்படிங்கிற சடங்கை பின்பற்றாங்க. அடுத்ததாக அர்ச்சதை தூவி மணமக்களை வாழ்த்துவாங்க. இதை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணமக்களுக்கு எந்த காலத்துலேயுமே உணவுக்கு பஞ்சம் வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த அர்ச்சதை தூவி வாழ்த்துறது. அடுத்ததாக 3 முடிச்சு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறம் பொருள் இன்பம் இந்த 3லையுமே உறுதி நிலையாக நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 முடிச்சு. அடுத்ததாக கால் விரலில் மெட்டி எதற்காக அணிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வின் பொறுப்புகளை சுட்டி காட்டுவதற்காகவும் திருமணம் ஆகிவிட்டதை உணர்த்துவதற்காகவும் தான் இந்த மெட்டியை அணிவிக்கிறாங்க. வாழை மரம் கட்டுறது, தென்னங்கிட்டில் தோரணம் கட்டுவது இது எதற்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது அனைத்து காலங்களையும் செழிப்பாக வளரக்கூடியவை. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அனைத்து பாகங்களும் நம்மளுக்கு பயன்படும். இதே போல் மணமக்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கட்டுறாங்க. அடுத்ததாக மாலை மாற்றுதல் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்தால் ஒன்றுபட மனமாற்றம் தேவை, அதை உணர்த்தத்தான் இந்த மாலை மாற்றுதல் சடங்கு நடக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். சிவாய நமக.